பாரிவேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு நடத்த அனுமதி. தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். கெயில் திட்ட அனுமதிக்கு எதிரான சீராய்வு மனு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி. பேரவைத் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் நாளை கடைசி நாள். 4051 வேட்பாளர்கள் மனு தாக்கல். மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் வைகோ. அரசுக்கு ஆலோசனை கூற நெறிமுறை குழு அமைக்க உறுதி. திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்ததால் மக்களுக்கு கிடைத்தது வறுமைதான். டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய பொது மருத்துவ நுழைவுத் தேர்வை நடத்த மத்திய அரசுக்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கும் 2013ஆம் ஆண்டில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கும் தேசிய தகுதி நுழைவுத் தேர்வை நடத்துவதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டது. ஆனால் நுழைவுத் தேர்வை நடத்த மருத்துவ கவுன்சிலுக்கு அதிகாரம் இல்லை என்று 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து மத்திய அரசும் மருத்துவ கவுன்சிலும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டை விசாரித்த நீதிமன்றம் முன்னர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து பொது நுழைவுத் தேர்வு நடத்த அனுமதி வழங்கியது. இதனை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி அனில் ஆர் தவே தலைமையிலான அமர்வு தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் பொது நுழைவுத் தேர்வு நடத்த மத்திய அரசுக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டது. மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வுக்கான கால அட்டவணையை உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் அறிவித்துள்ளது. இதன்படி வரும் 1ஆம் தேதி முதற்கட்ட தேர்வும் வரும் ஜூலை 24ஆம் அன்று 2ஆம் கட்ட தேர்வும் நடைபெற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி 3ஆம் கட்ட ஆய்வும் நடத்தப்பட உள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் நிறைவடைய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஏழை எளிய மாணவ மாணவிகளின் கல்வி வாய்ப்பை பறித்து மேல்தட்டு மக்களுக்கே வாய்ப்பாக அமையும் என்றும் சமூக நீதிக்கு எதிரானது என்றும் மருத்துவர்களும் கல்வியாளர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கல்வி முறைகள் உள்ள காலகட்டத்தில் ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, கிராமத்து மக்களுக்கு ஒரு கல்வி, நகரத்து பெருந்தனக்காரர்களுக்கு ஒரு கல்வி என்ற கல்வி முறை வேறுபாடுகள் இருக்கக்கூடிய இடத்தில் மருத்துவ கல்வியில் மட்டும் சமத்துவத்தை கொண்டு வர முயற்சிப்பது என்பது அடித்தட்டு மக்களை வஞ்சிப்பதாகவும் கிராமப்புற மலைவாழ் மக்களை காண வாய்ப்புகளை குறைப்பதாகவும் நிச்சயமாக இருக்கும். ஒரு மைய நுழைவுத் தேர்வு என்று சொல்லுகின்ற பொழுது மிகப்பெரிய அளவிற்கு இது வணிகமயமாக கூடிய ஆபத்து இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் கல்வி தனியார் மயமாகக்கூடிய அந்த போக்கு இதன் மூலம் விரைவுபடுத்தப்படும். அரசு பள்ளிகளும் தாய்மொழி வழி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும் மிகவும் பின்னடைவுக்கு உள்ளாவார்கள். கெயில் திட்ட அனுமதிக்கு எதிராக தமிழக விவசாயிகள் தாக்கல் செய்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து கோவை, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட தமிழகத்தின் 7 மாவட்டங்கள் வழியாக கர்நாடகத்திற்கு எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை செயல்படுத்த கெயில் நிறுவனம் முடிவெடுத்திருந்தது. இதற்கு விவசாயிகள் தரப்பில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டதை அடுத்து விளைநிலங்களில் எரிவாயு குழாய்களை பதிக்க தமிழக அரசு தடை விதித்தது. இதனை எதிர்த்து கெயில் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கில் தமிழக அரசின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் கெயில் திட்டத்திற்கு அனுமதி அளித்தது. இதனை எதிர்த்து அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவும் கடந்த மாதம் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தமிழக விவசாயிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் விவசாயிகளின் சீராய்வு மனு தாக்கலில் எவ்வித முகாந்திரமும் இல்லை என கூறி மனுவை நிராகரித்துள்ளது. 100 வயதானாலும் மக்களுக்கு பாடுபடுவேன் என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார்.
திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் தலைவர் கருணாநிதி கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். விழுப்புரத்தில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற கருணாநிதி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், இளைஞர்கள்தான் நாட்டின் முதுகெலும்பு என்றும் நாட்டு மக்களை இளைஞர்களால் தான் காப்பாற்ற முடியும் என்றும் குறிப்பிட்டார். 93 வயது அல்ல 100 வயதானாலும் மக்களுக்காக பாடுபடுவேன் என்றும் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமக்கு இருப்பதாகவும் கருணாநிதி குறிப்பிட்டார். சமுதாயத்தை காப்பாற்ற, திராவிட சமுதாயத்தை காப்பாற்ற எங்களையே பலி கொடுக்க தயாராக காரணத்தால் சொன்னார்கள். இந்த 93 வயது இந்த அரசியலாக அடையாளமாக இருந்து நண்பர்களெல்லாம் கேட்டாங்க. நான் 93 அல்ல 103 ஆனாலும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்பதால் இன்று ஏராளமானோர் மனு தாக்கல் செய்தனர். தமிழக பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 233 வேட்பாளர்களும் இன்று ஒரே நேரத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதுவரை 4051 மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இதில் ஆண்கள் 3585, பெண்கள் 464, மூன்றாம் பாலினத்தவர் 2 பேரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்பதால் அதிக அளவில் மனு தாக்கலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக மற்றும் அதன் கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள 233 வேட்பாளர்களும் அதிமுக தலைமை கழக உத்தரவின்படி இன்று மதியம் 12:50 மணி முதல் 1:20 மணிக்குள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். மதுரை மேற்கு தொகுதியில் அமைச்சர் செல்லூர் ராஜு, போடிநாயக்கனூர் பேரவைத் தொகுதியில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தொண்டாமுத்தூர் தொகுதியில் அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையனும் பேரவைத் தலைவர் P தனபால் அவினாசி தனி தொகுதியிலும் மனு தாக்கல் செய்தனர். தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் பெருந்துறை தொகுதியிலும், அரவக்குறிச்சி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் மனு தாக்கல் செய்தனர். விராலிமலை பேரவைத் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் விஜயபாஸ்கர், திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரும் மனு தாக்கல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேரவைத் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் தமிழக அமைச்சர் பழனியப்பனும், பென்னாகரம் மற்றும் பாலக்கோட்டில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, KP அன்பழகன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் C பொன்னையன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்செந்தூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் மனு தாக்கல் செய்தார். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் தமிமுன் அன்சாரி நாகப்பட்டினம் பேரவைத் தொகுதியில் மனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லை என தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் 100 வயதுக்கும் அதிகமான 7627 பேர் வாக்களிக்க இருப்பதாகவும் இதில் 28 பேர் 130 வயதை கடந்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் பணியில் 4,75,000 பேர் ஈடுபட உள்ளதாகவும் ராஜேஷ் லக்கானி கூறியுள்ளார். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணி கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற்றது. ஏற்கனவே இந்த ஆண்டுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் தமிழகத்தில் 5,79,15,482 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். அதனைத் தொடர்ந்து தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணி நடைபெற்றது. இதில் குறிப்பாக புதிதாக வாக்காளர்களை சேர்த்தல் மற்றும் போலி வாக்காளர்களை நீக்குதல் உட்பட பல்வேறு பணிகள் இடம்பெற்றது. இது குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி, நாளை புதிதாக திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். செல்போன் எண்களை இணைத்திருக்கும் 2 கோடி வாக்காளர்களுக்கு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்கள் குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல வாக்காளர்களுக்கு பணம் தருவதை தடுக்கும் வகையில் 2 மாவட்டங்களுக்கு 1 மாவட்ட வருவாய் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுடன் இன்று காலத்த ஆலோசனை நடைபெற்றது. அதேபோல
நாளை தமிழகத்திற்கு 122 பொது பார்வையாளர்கள் வர இருப்பதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டிருக்கிறார். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சையது. கடும் வெயில் நேரத்தில் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வெயில் நேரத்தில் கூட்டங்கள் நடத்துவதால் மக்கள் பலியாகி வருவதாக பல்வேறு தரப்பில் இருந்தும் புகார்கள் வந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கூட்டங்களுக்கு வரும் மக்களை வெயிலில் இருந்து பாதுகாக்க முன்னேற்பாடுகள் செய்து தரப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கூட்டங்களில் பங்கேற்கும் மக்களுக்கு பந்தல், குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்டவை செய்து தர வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 50 ஆண்டுகளாக இரு திராவிட கட்சிகளும் மாறி மாறி வாக்களித்ததால் மக்களுக்கு கிடைத்ததெல்லாம் வறுமையும் ஏழ்மையும் தான் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் செய்து வருகிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ் சுப்பராஜை ஆதரித்து கோவில்பட்டி மார்க்கெட் பகுதியில் மக்களிடையே டாக்டர் பாரிவேந்தர் பேசினார். திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்ததன் மூலம் அவர்கள் பதவிகளை பெற்றார்கள், பொருட்களை பெற்றார்கள் என்று குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர் மக்களுக்கு கிடைத்ததெல்லாம் வறுமையும் ஏழ்மையும் தான் என்று தெரிவித்தார். வழக்கம் போல 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்து போகிற ஒரு தேர்தல் வந்திருக்கிறது. நீங்களும் பலமுறை மாறி மாறி வாக்களித்தீர்கள். அப்படி யாருக்கு வாக்களித்தீர்கள்? உங்கள் நினைவில் இருப்பதெல்லாம் இந்த திராவிட கட்சிகளுக்கு தான். திமுக, அண்ணா திமுக, இந்த 2 கட்சிகளும் தான் நீங்கள் மாறி மாறி வாக்களித்தீர்கள். அதன் பலனாக 2 கட்சிகளும் தலைக்கு 25 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டார்கள், பதவியை பெற்றார்கள், பொருளை சேர்த்தார்கள். அது அவர்களுக்கு. உங்களுக்கு என்ன கிடைத்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு கிடைத்ததெல்லாம் வறுமை, ஏழ்மை. மேலும் பேசுகையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற புகழ்பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீட்டை பெற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்வதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார். உலக அளவில் கடலை மிட்டாய், உங்க ஊர் கடலை மிட்டாய் மிக மிக பிரசித்தி பெற்றது. ஆனால் நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்ற நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம பொருள் நல்லா இருந்த வெளிநாட்டுக்கு போக வேண்டாமா? ஃப்ளைட்டில் போகிறவங்க சாப்பிட வேண்டாமா? அமெரிக்காக்காரன் சாப்பிட வேண்டாமா? ஜப்பான்காரன் சாப்பிட வேண்டாமா? பொருள் சுத்தம் நல்லா இருக்கு, ஏன் போகல அங்கே சேரல அப்படின்னா நீங்கள் புவிசார் குறியீடு அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுதான் வெளிநாடுகளில் விற்பதற்கான ஒரு தகுதி, புவிசார் குறியீடு. உலக தரத்தில் இந்த கடலை மிட்டாயை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏதோ காரணத்தினால் அது உலக அளவில் செல்லவில்லை. இதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். இங்கே 10 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் விற்கிறதுனா அங்கே 150 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் செய்கிறீங்க, லாபம் உங்களுக்கு வரல. காரணம் அதுக்கு புவிசார் கிடையாது, இதில் குறியீடு இல்லை. அது மிகப்பெரிய ஒரு தேவை. அதை மைய அரசு சொல்லி அதை பெற்றுத்தர எல்லா முயற்சி செய்ய வேண்டும். இந்திய ஜனநாயக கட்சி தொடங்கி 6 ஆண்டுகள் முடிந்து 7ஆம் ஆண்டு தொடங்கும் இந்த நாளில் தொடர்ந்து மக்களுக்கான போராட்டத்தை கட்சி முன்னெடுத்துச் செல்லும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். இந்திய ஜனநாயக கட்சி துவங்கப்பட்டு 6 ஆண்டுகள் முடிந்து இன்று 7வது ஆண்டு பிறந்த நாளை உங்கள் ஊரில் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த பெருமை எங்களுக்கும் உங்களுக்கும் கோவில்பட்டியை சேர்ந்த அத்துணை மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய ஜனநாயக கட்சி கடந்த 6 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எண்ணற்ற ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி இந்த மக்களுக்காக எதை செய்ய வேண்டுமோ அதை முறையாக செய்து கொண்டு வந்திருக்கிறோம். பிரச்சாரத்தில் செய்தி தொடர்பாளர் பாலு, தென்மண்டல அமைப்பு செயலர் இருதயராஜ், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் என் ராமகிருஷ்ணன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
மக்கள் நலக் கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி, விவசாய கடன் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ரா. முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். 80 பக்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய வைகோ, விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி, மாணவர் கல்விக் கடனை அரசே ஏற்கும் உள்ளிட்ட 130 அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகள் கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். வங்கிக் கடன்கள், தேசிய வங்கி கடன்கள், கூட்டுறவு கடன்கள், நிதி நிறுவன கடன்கள், கந்துவட்டி கடன்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள் வளர்ச்சிக்கு தீவிர கவனம் செலுத்தப்படும். சிறு குறுந்தொழில்கள் நலிவடையாமல் பாதுகாக்கப்படும். பெருந்தொழில் நிறுவனங்கள் தொழில் தொடங்க ஒற்றை சாளர முறையில் அனுமதி உடனே வழங்கப்படும். மக்கள் நலக் கூட்டணி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களை இப்போது பார்க்கலாம். விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், மாணவர் கல்வி கடனை அரசே ஏற்கும், சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு தவிர்க்கப்படும், அரசுக்கு ஆலோசனை கூற நெறிமுறை குழு அமைக்கப்படும், முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும், சசி பெருமாள் பெயரில் மதுவிலக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும், மீனவர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும், மீன்பிடி தடைக்கால நிவாரணம் உயர்த்தி வழங்கப்படும், ஊழலை ஒழிக்க மக்கள் கண்காணிப்பு குழு அமைக்கப்படும், தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும், பல்லாண்டுகளாக சிறையில் உள்ள இஸ்லாமியர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள், அதிமுக அரசு உயர்த்திய பால் விலை மற்றும் பேருந்து கட்டண உயர்வு ரத்து செய்யப்படும், நெல்லுக்கும் கரும்புக்கும் ஆதார விலை உயர்த்தி வழங்கப்படும், நெசவாளர் கடன்கள் ரத்து செய்யப்படும். அடுத்தது 7 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர் காலங்களில் கடல் மற்றும் வான் போக்குவரத்து பாதையை துல்லியமாக கணக்கிடவும், தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு, ராணுவம் உள்ளிட்டவற்றை மேம்படுத்தவும் IRNSS 1A 1B என 6 செயற்கைக்கோள்கள் PSLV ராக்கெட் மூலம் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளன. தற்பொழுது IRNS 1G என்ற 7வது செயற்கைக்கோள் PSLV C-33 ராக்கெட் மூலம் இன்று பகல் 12:50 மணியளவில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா முதலாவது ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. 7வது செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதால் GPS தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்தும் அமெரிக்கா, ரஷ்யா வரிசையில் இந்தியாவும் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளது. Fuel chemistry, satellite thruster development, transducer and system இதனையடுத்து காணொலி காட்சி வாயிலாக இஸ்ரோ அறிவியலாளர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். வழிகாட்டி செயற்கைக்கோள்களை இஸ்ரோ அறிவியலாளர்கள் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியதால் இந்தியாவின் 125 கோடி மக்களுக்கும் புதிய வழிகாட்டி கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த தொழில்நுட்பம் நாட்டில் உள்ள மீனவர்களுக்கு பெரும் பயனை தரும் என்றும், இதன் மூலம் உலகத்திற்கு இந்தியா ஒரு புதிய வழிகாட்டியை உருவாக்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். வெற்றிகரமாக செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டத்தின் மூலம் இஸ்ரோ அறிவியலாளர்கள் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசை வழங்கியிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். आज भारत दुनिया के उन 5 देशों में गर्व के साथ खड़ा हो गया कि जिसमें उसकी अपनी जीपीएस सिस्टम, उसकी अपनी नेविगेशन सैटेलाइट सिस्टम निर्माण हो गई. அதிமுக ஆட்சியில் பின்தங்கிய தமிழகம், மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
அதிமுக ஆட்சியில் தமிழகம் 50 ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் முதல்வர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழனை ஆதரித்து ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், தமிழகத்தில் அனைத்து துறைகளும் செயலிழந்துவிட்டதாக குறிப்பிட்டார். தமிழகம் மீண்டும் வளர்ச்சியை எட்ட ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று கூறிய ஸ்டாலின், கருணாநிதி தலைமையில் ஆட்சி அமைய மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இப்ப நாம 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்கிறோம். ஆக அங்க 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்கிறோம்னா அதை நம்ம முன்னோக்கி கொண்டு வரணும். அதை முன்னோக்கி கொண்டு வரணும்னா சாதாரணமாக இல்லை, டெய்லி வேலை இல்லை, 24 மணி நேரம் வேலை செஞ்சாகணும். 24 மணி நேரமும் மக்கள் பிரதிநிதிகள் வேலை செஞ்சாகணும். முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர் யாராக இருந்தாலும் தொடர்ந்து பணிகளை செஞ்சாதான் நிறைவேற்ற முடியும். கடந்த 50 ஆண்டுகளாக திமுக மற்றும் மதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்தும் தமிழகத்திற்கு எந்தவித பயனும் விளையவில்லை என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் போடி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் வி வெங்கடேஸ்வரனை ஆதரித்து அவர் போடி நகரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தில் பேசிய அவர், இலவசங்களை கொடுத்தே இரு கட்சிகளும் மக்களை இதுவரை ஏமாற்றி வந்துள்ளதாகவும் பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டார். They have made Tamil Nadu look to the state for freebies, mixie, machine and cooker and TV. We will not give these things, but we will give you employment which will give you everything. That is what is Modi. இந்திய ஜனநாயக கட்சியின் 7வது ஆண்டு தொடக்க விழா சென்னையில் இன்று கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. 2010ஆம் ஆண்டு இதே நாளில்தான் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் தொடங்கப்பட்டது. சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் 7வது ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்பட்டது. கட்சியின் தலைவர் கோவை தம்பி, பொருளாளர் ராஜன் ஆகியோர் கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கினர். விழாவில் கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன், வர்த்தக அணி செயலர் மனோகர் உள்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கட்சித் தலைவர் கோவை தம்பி, டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் லட்சிய பயணத்தில் இருப்பதாகவும் தமிழக மக்களுக்கு கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றும் தெரிவித்தார். ஒரு லட்சிய பயணத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த லட்சிய பயணத்திற்கு டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். தமிழக மக்கள் அவரை நம்புவார்கள், IJKவை நம்புவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பின்னர் பேசிய கட்சியின் பொருளாளர் ஜி ராஜன், எதிர்வரும் தேர்தலில் மாணவர்கள் மத்தியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு பேராதரவு இருப்பதாக குறிப்பிட்டார். இந்திய ஜனநாயக கட்சி, அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி இரண்டும் கூட்டணியில் நின்று இதுவரை 2 கட்சிக்கு மேல் எந்தவித குற்றச்சாட்டும், சிறிய குற்றச்சாட்டுக்குள்ள இல்லாத 2 கட்சிகள் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. இது மாணவர்கள் மத்தியில் பிரபலமாகி வந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களை நம்புகிறோம். பின்னர் கட்சியின் பொருளாளர் ஜி ராஜனின் 82வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி சென்னை வளசரவாக்கம் மண்டலத்தில் மரக்கன்றுகளையும் அவர் நட்டார். அனைவரையும் வாக்களிக்க வைப்பதில் காட்டும் முயற்சியை அரசியல் கட்சிகள் பணம் கொடுப்பதை தடுப்பதிலும் தேர்தல் ஆணையம் காட்ட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அரசியல் கட்சிகள் பதுக்கி வைத்துள்ள பணத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை தொடர வேண்டும் என்றார். வைகோ போட்டியிடாததற்கு ஜாதிய அரசியல்தான் காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சீமான் குறிப்பிட்டார். 100 விழுக்காடு வாக்கை செலுத்த வைக்கிறதுல இருக்க கவனம் இந்த கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை மலர செய்ய வைக்கிறதுக்கு இருக்கணும். ஏன்னா பணம் கொடுத்து வாக்கை பறிக்கிறத தடுக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுக்கணும். அதில் 100 விழுக்காடு கவனம் செலுத்தணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் சுப்புராஜ் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கண்ணபிரானிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இந்திய ஜனநாயக கட்சியின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன், வழக்கறிஞர் பிரிவு செயலர் முனீஸ்வரன் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் முருகன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மதிவாணனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்த முருகன் அதனைத் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். திருச்சி மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பி. சதீஷ்குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மா. கணேஷ்குமாரிடம் அவர் மனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இந்திய ஜனநாயக கட்சி மாவட்ட தலைவர் பரந்தாமன், மாநில மருத்துவ அணி செயலர் பார்கவ பச்சமுத்து, பாரதிய ஜனதா மாவட்ட செயலர் நாகராஜ் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர். கிருஷ்ணகிரி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் அருண் கௌதம் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழக பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த அருண் கௌதம் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார். இதனையடுத்து கிருஷ்ணகிரி கோட்டாட்சியர் முகமது அஸ்லாமிடம் ஐஜேகே வேட்பாளர் அருண் கௌதம் இன்று மனு தாக்கல் செய்தார். மாவட்ட பொருளாளர் காமராஜ், மாவட்ட செயலர் மணிவண்ணன், வழக்கறிஞர் ராஜா, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அமீர் உசேன் ஆகியோர் வேட்புமனு தாக்கலின் போது உடனிருந்தனர். அமெரிக்காவுக்கு எதிராக கண்டன பேரணி, புத்த துறவிகள் மக்கள் ஆர்ப்பாட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மியான்மர் நாட்டில் உள்ள 135 தேசிய இனங்களை அமெரிக்கா பிளவுபடுத்த முயல்வதாக கூறி தலைநகர் யாங்கனில் புத்த துறவிகளும் மக்களும் திரண்டு பேரணி நடத்தினர். மியான்மர் நாட்டில் 1,25,000 வங்கதேச மக்கள் உள்ளனர். புத்த மதத்தினருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே 2012 நடந்த மோதலுக்கு பின் இவர்கள் நாடற்றவர்களாக உள்ளனர். இந்த இஸ்லாமிய மக்களை அமெரிக்கா ரோஹிங்யா என்று அழைத்து வருகிறது. இப்படி அழைப்பதன் மூலம் மியான்மர் நாட்டின் மக்களை அமெரிக்கா பிளவுபடுத்த பார்ப்பதாக கூறி தலைநகர் யாங்கனில் புத்த துறவிகள் பேரணி நடத்தினர். அமெரிக்காவுக்கு எதிராக அதில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற 175 ரன்களை இலக்காக கொல்கத்தா அணி நிர்ணயித்துள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதனையடுத்து முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்கள் எடுத்தது. கொல்கத்தா தரப்பில் கேப்டன் கௌதம் கம்பீர் 45 பந்துகளில் 59 ரன்களும், ராபின் உத்தப்பா 36 ரன்களும் எடுத்தனர். 175 ரன்கள் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை அணி தற்பொழுது விளையாடி வருகிறது. சற்று முன்வரை மும்பை அணி 8 ஓவர் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 75 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு நடத்த அனுமதி, தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். ரயில் திட்ட அனுமதிக்கு எதிரான சீராய்வு மனு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி. பேரவைத் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். 4051 வேட்பாளர்கள் மனு தாக்கல். மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் வைகோ. அரசுக்கு ஆலோசனை கூற நெறிமுறை குழு அமைக்க உறுதி. திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்ததால் மக்களுக்கு கிடைத்தது வறுமைதான், டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.